ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை எந்தின் இளம்பெறை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் இனிதவனை செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யேத ஜம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். பூர்வீக சொத்தில் வாழும் யோகம் யாருக்கு உண்டு? அதாவது பிறந்த இடத்திலேயே யோகங்களோடு வாழும் ஜாதகம். அப்போ பொருளாதாரத்தோடு சுகத்தன்மையோடு வாழும் யோகம் ஜாதகம் எப்படி இருந்தால் இது சாத்தியம் அப்படின்னு பார்ப்போம். லக்னாதிபதி ராசியிலும் நவம்சத்திலும் ரிஷிபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய ஸ்திர ராசிகளில் இருந்து ராசி சக்கரத்தில் கேந்திர ஸ்தானத்தில் நின்றிருந்தால், யார் நின்றிருந்தால் லக்னாதிபதி, அந்த ஜாதகன் தன்னுடைய பூர்வீக சொத்திலேயே வாழும் யோகம் அந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்லுது, லக்னாதிபதி ராசியிலும் அம்சத்திலும் ஸ்திர ராசிகளிலே இருந்தார். எவர் ஒருவருக்கு இந்த நிலைமையில் இருக்கிறதோ அந்த ஜாதகம் தான் பிறந்த ஊரிலேயே சுகபோகங்களோடு வாழக்கூடிய யோகம் உண்டு. சிம்பிளாக அப்படி சொல்லலாம். நிச்சயமாய் ஜென்மாதிபதி ஸ்திர லக்கினத்து நீடுதிர அங்கிசத்தும் அவைதான் கேந்திரமாய் இச்சையுடன் இருக்கின்றலம் அவன் இருந்த தலம் தன்னில் இனிய பெரு பலன் பெறுவான். அவை சுபாங்கிசமாய் அச்சமர நிற்கில் அவன் சீவ பரியந்தம் ஆபரணத்துடன் அப்புவியில் வாழ்வான். மெச்சிய ஜென்மாதிபல கேந்திரத்தின் மேவில் கோபியுமாகி வியாதியும் ஊற்றிடுவான். இந்த முறையிலே தான் பிறந்த ஜாதகர் பிறந்த இடத்திலேயே பேரும் புகழோடும் வாழ வேண்டும் என்றால் அந்த ஜாதகனுடைய ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஸ்திர ராசிகள் லக்னமோ ராசியாகவோ அமைந்து லக்னாதிபதிகளில் கேந்திர கோணம் ஏறியிருந்தால் அந்த ஜாதகன் பிறந்த ஊரிலேயே சுகபோகங்களுடன் வாழ்வான். வணக்கம்.